பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. எனக்கு தெரிந்த ஒருத்தர் இருந்தார், எங்கள் மனைவியோட தாத்தா தாங்க. அவங்க இறக்குறப்ப 98 வயது. நான் அவரை ஒரு 12 வருடமாக தான் எனக்கு அவர் ஒரு பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. அவரோட இயல்பு நிலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எந்திரிப்பார், ஒரு உடற்பயிற்சி. அவர் ஏஜுக்கு என்ன பண்ணுவார்னா, காத்தோட்டமாக அவர் தோட்டத்துக்குள்ளே போவார், காய் இருந்தால் தென்னங்காய் இருந்தால் பொறுக்கி போடுவார். அவர் கோழிகள் அவர் எல்லாமே அவர் கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஒரு சிம்பிளான அவரோட கடமைகளை அவர் நிறைவாக செஞ்சுட்டு இருந்தார். உடல் உழைப்புடையவர் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீராடுவார், உணவு சாப்பிடுவார். உணவு பார்த்தீங்கன்னா கணக்கான உணவு மட்டுமே எடுத்திருப்பார். எனக்கு தெரிஞ்சதுலேருந்து அவர் அதிகமாக உணவு வச்சா ஏன் வைக்கிறேன்னு சொல்லி பக்கத்தில் வேண்டாம் எனக்கு எடுத்துரு அப்படின்னு தான் சொல்லுவார். உணவு முறையில் பார்த்தீங்கன்னா அவர் மாதிரி நான் ஒரு கட்டுப்பாடு பார்த்ததில்ல. அதே மாதிரி ஒரு டென்ஷனே ஆக மாட்டார். நீங்கள் யாராச்சும் போய் ஒரு மிரட்டுறோம் அப்படின்னா, யாராவது சொல்கிறோம், ஒரு கோவப்பட்டு பேசுகிறோம் அப்படின்னா கூட கொஞ்சம் சிந்திச்சுக்கிட்டு ஆமாம் இது இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லுவேன். அந்த மகரிஷி ஐயாவோட அந்த ஒழுக்கமுறை என்பதை நான் அவர்கிட்ட நிறையா விஷயத்தில் பார்த்தேன். அதனாலே என்னமோ 98 வருடம் வாழ்ந்தாரா என்னமோ எனக்கு தெரியலைங்க. ஆனால் அந்த ஒரு 5 ஒழுக்குமுறைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி விஷயத்துலாம் பார்த்தீங்கன்னா அவர் அந்த உறக்கமானாலும் சரி, உணவானாலும் சரி, இப்போ நான்வெஜ்ஜே இப்போ சாப்பிட்றாருன்னு வச்சுக்கோங்க. காலையில் அவர் என்ன பண்ணுவார்னா, மதிய உணவு பார்த்தீங்கன்னா பசிக்கலைன்னா சாப்பிடக்கூட மாட்டார். இப்படி ஒவ்வொரு முறையிலுமே பார்த்தீங்கன்னா அந்த கட்டுப்பாடுங்கிறது பார்த்தீங்கன்னா இயல்பாகவே அமைந்திருந்துச்சு. அதே மாதிரி அறநெறி ஒழுக்குங்கிறது பார்த்தீங்கன்னாலுமே செய்வார். ஒருத்தர் பேசுகிறாருன்னா தேவை என்றால் மட்டுமே பேசுவார், இல்லைன்னா பேச மாட்டார். இதுதான் இன்னைக்கு அவரோட சுகாதாரத்துறையை அவர் சுகாதாரத்தில் இருந்துட்டு இருந்தார். அவர் ரொம்ப ஆரோக்கியமாக வாழ்ந்தாருங்க. எனக்கு தெரிஞ்ச மருந்து மாத்திரைகள் எதுவுமே எடுக்கலை. இன்னைக்கு இருக்கிற நம்ம காலகட்டங்கள் எப்படி இருக்குது, விஞ்ஞானத்துறையில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிட்டோம், சுகாதாரத்துக்கு அவ்வளோ செலவு பண்ணிட்டோம். மனிதனின் வாழ்வு முறைகள், ஏன்னா நம்ம இது பார்த்தீங்கன்னா செயலிழவு தத்துவம் மூலயமா பார்த்தா மட்டும்தான் இதுக்கு நமக்கு விட தெரியும். இவ்வளோ வளர்ச்சி வளர்ந்து இன்னைக்கு நம்ம மனிதனோட ஆயுள் நிலை எவ்வளோ இருக்குதுங்க. நம்ம சராசரி படிக்கிறோம். ஒரு புத்தகத்தில் நான் படிச்சிருக்க காலத்தில் என்ன சொல்லியிருக்கிறோம், மனிதனோட ஆயுள் எவ்வளோ 120 வருடங்கள் வாழ தகுதி உடையவன் மனிதன் சொல்லியிருக்கிறாங்க. வாழ தகுதி மட்டுமே உடையவன், ஏற்றில் மட்டுமே உள்ளது. உண்மையில்லைங்களா? இன்னைக்கு எத்தனை வருஷம் எத்தனை இதில் இறக்குறோம். இப்போது எனக்கு தெரிஞ்ச ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 21 கன்னடா நடிகர் ஒருத்தர் புதின் ராஜ்குமார்னு சொல்லிட்டு ஒருத்தர் இறந்தார். அவர் உங்களுக்கு தெரியாத ஆளே இருக்காது மேக்சிமம். என்னென்னா அவர் பொருளாதார இதில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய செல்வந்தர். அதே மாதிரி உணவு முறையில் பார்த்தீங்கன்னா ஒரு பற்றாக்குறை எதுவுமே கிடையாது. வாழ்க்கை முறையில் அவருக்கு எல்லா சந்தோஷமான விஷயங்கள் எல்லாமே நடந்துச்சு. ஏன் அவர் அந்த எல்லாம் இருந்தும் அவர் இறக்குறாருன்னா அவருக்கு என்ன காரணம்? ஏன் அப்போ ஆரோக்கியம்னா அப்போ அவர்கிட்ட இல்லையா? அப்போ ஆரோக்கிய முறைங்கிறது அப்போ எங்கே இருக்குது? நம்ம இவ்வளோ பெரிய வளர்ச்சி வளர்ந்து ஏன் நம்ம இவ்வளோ பின்தங்கி நிலையில் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறதான மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. இப்போ அவர் பார்த்தீங்கன்னா அவர் வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி உடல் கூடங்களே வச்சுருந்தார். ஏன் அந்த உடல் கூடம், அவரோட ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படின்னா, அதிகமாக உடற்பயிற்சி செய்தனால மன அழுத்தத்தில் ஹார்ட் அட்டாக் இறந்துட்ட மாதிரி சொல்கிறாங்க. உண்மையிலுமே இப்போ இருக்கிற நடைமுறைகள் எல்லாமே கரெக்டானதாக போயிட்டுருக்குங்களா? அரசியல் முறைகள் ஆனாலும் சரி, இல்லை எந்த முறைகள் ஆனாலும் சரி கரெக்டான முறையில் போயிட்டு இருக்குதுங்களா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு இதுக்கு நம்ம சாமிசி கொடுத்த அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒருத்தன் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா அவனுக்கு ஃபர்ஸ்ட் என்ன வேணும் அப்படிங்கிறாரு. அவருக்கு உடல், இந்த உடல் இருந்தால்தான் செவுறு இருந்தால்தானே சித்திரம் வரைய முடியும். அப்போ உடல் நம்ம இழந்து விட்டால் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறார். அப்போ நம்ம உடலை வளர்த்துக்கணும், உடலை நம்ம நல்லா பேணி காக்கணும்னு அவர் சொல்ல முதல் கொடுத்த பயிற்சி என்ன இதுங்க கொடுத்துருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் வந்தோடனே மன்றத்துக்கு என்ன கொடுக்குறோம், நம்ம உடல் பயிற்சி தான் கொடுக்குறோம். அந்த உடல் பயிற்சி எப்படி இருக்கு? ஏன் அவரும் தான் செஞ்சாரு. கன்னட அவர் சொன்ன பார்த்தீங்களா புதின் ராஜ்குமார், அவர் ஆக்டரும் தான் செஞ்சாரு. இவர் கொடுக்குற உடல் பயிற்சிக்கு மிச்சம் இருக்கிற உடல் பயிற்சிக்கு என்னங்க வித்தியாசம்? இவர் கொடுக்குற உடல் பயிற்சி முழுமையான உடலுக்கான உடல் பயிற்சி, அனைவரும் செய்யக்கூடிய உடல் பயிற்சி. நமக்கு தெரியும் அனைத்து வகையான ஓட்டங்களையும் சீர் செய்து ஆரோக்கியத்தை வைத்துக்கொள்ள உதவுகிறது. ரெண்டாவது நம்ம உடல் பயிற்சி செய்கிறோம், நல்லபடியாக இருக்கிறோம், இது மட்டும் இருந்தால் போதுங்களா? இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? மிகப்பெரிய பொருளாதாரமான சிக்கல்கள் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உடல் மட்டுமே இல்லை, உடலை இயக்கக்கூடிய விஷயம் அடுத்தது மனம். அந்த மனம் அந்த பொருளாதார சிக்கல்குள்ளில் மாட்டிக்கிட்டு மிகப்பெரிய இது. இன்னைக்கு கலர் கலராக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விளம்பரம் போட்டுக்கிட்டு வந்துட்டு இருக்கிறான். பண்டிகை வந்துருச்சுன்னா போதும் உங்களுக்கு நான் இஎம்ஐல கொடுக்குறாங்க. அடுத்த ஸ்டேஜ் நம்ம என்ன பண்றாங்க, நமக்கு இந்த பொருள் எல்லாம் நம்ம வாங்கணும் அப்படின்னு தானே நமக்கு மனசுல தோணுது. அப்போ நாம மனத நிலையை பக்குவப்படுத்துவதற்காக மகரிஷி ஐயா கொடுத்த பயிற்சிகள் தானே மனவளை மன்றத்தில் மிகப்பெரிய ஒரு பயிற்சி. அதில் தானே ஆசை சீரமைத்தல் இருந்து அனைத்துமே தருகிறார்கள்.
இந்த பயிற்சிகள் ஒன்றொன்றுமே பார்த்தீங்கன்னா மனுஷனை உடல் நலத்தை மட்டும் இல்லை, உடலில் 5 கோஷங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்க. உடல்மய கோஷம், அடுத்தது பார்த்தீங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, மனமய கோஷம். அந்த மனமய கோஷத்தையுமே அவங்க என்ன பண்ணுறாங்க, அது வலுவடைய செய்கிறார்களா இல்லைங்களா? இப்போ சுகாதாரம் எங்கே வருகிறது? உடல் மட்டும் சார்ந்ததாக இல்லை, உடலை இயக்கக்கூடிய அந்த மனதை சார்ந்ததாக இருக்கிறது. அப்போது நம்ம சரி மனதை தெளிவுபடுத்துகிறோம், மனதில் நம்ம என்ன பண்ணுறோம், ஐயா கொடுத்த பயிற்சிகளை செய்கிறோம். ஆனால் இன்றைக்கி முழுமையாக பண்ண முடியுமா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற பொருளாதார நிலையில் நம்ம தொழிலில் தவறுகள் செய்யத்தான் செய்கிறோம். இருந்தாலும் என்ன பண்ணிக்கிறோம், மிச்சவங்களுக்கு நம்ம கம்பேர் பண்ணுறப்ப இன்றைக்கி நம்ம கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் தோணுது. அடுத்தது இதை முடிக்கிறோம். அப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மனமய கோஷத்தில் வரப்போ என்ன சொல்கிறாரு, மனதை பற்றி சொல்கிறப்ப என்ன சொல்கிறாரு, உடலை நீ இன்னும் பாதுகாக்கணும் அப்படின்னா 5 ஒழுங்குமுறை வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டு மாநில உணவாக எது மாறிக்கொண்டிருக்கிறது தெரியுங்களா? ரீசண்டாக 5 வருஷத்துலைங்க மூளைக்கும் புரோட்டா கடையும் டீ கடையும் பஜ்ஜி கடையும் தாங்க திறந்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் உண்மையிலுமே பழைய உணவுகள்லாம் இன்னைக்கு வந்து இல்லை உண்மை தாங்க. இன்னைக்கு அப்படிதான் இருக்குது. இன்னைக்கு புரோட்டா இல்லைனாவே இன்னைக்கு வாழ்க்கை இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நம்ம தள்ளப்பட்டுட்டோம். அப்போது என்ன உணவு முறை, மகரிஷி ஐயா சொல்கிறது பார்த்தீங்கன்னா உணவை பற்றி அவ்வளோ அருமையாக சொல்லியிருப்பார். அது எப்படி சாப்பிடணும், ஏன்னா நான் தலைப்பு மட்டும்தான் சொல்ல முடியும், ஏன்னா எனக்கு கொடுத்த டைம் அந்த மாதிரி தான். ஒரு எப்படி சாப்பிடணும், என்ன மாதிரி சாப்பிடணும், என்ன உணவு எடுத்துக்கணும், ஏன் உணவை வந்து 1/2 வயது மட்டும் எடுத்துக்கணும் அப்படிங்கிற முறை அனைத்துமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ தெளிவாக வேறு யாருமே எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ தெளிவாக கொடுக்கலைங்க. அப்போது அந்த முறையை வந்து நம்ம கரெக்டாக பேணி காக்கிறப்போ என்ன ஆகுனா, உணவில் ஒரு முறை வரும். அடுத்தது உறக்கம். இன்னைக்கு உறக்கம் எப்படி இருக்குங்க, நைட் ஷிஃப்ட்டு தான் இன்னைக்கு உறக்கமாக இருக்குது. என்னோட தொழிற்சாலையிலே பார்த்தீங்கன்னா, தொழில் செய்கிற இடத்துலேயே பார்த்தீங்கன்னா நான் 2 பேர் நைட்டு பார்த்தீங்கன்னா தூங்காமல் தான் இருக்கிறாங்க. ஏன்னா எனக்கு வழி இல்லை. ஏன்னா இன்னைக்கு பொருளாதார நிலை, இன்னைக்கு கவர்மெண்ட்டே என்ன சொல்லுது அப்படின்னா பொருளாதாரத்தை உயர்த்தணும். நீ 24 ஷிஃப்ட்டு கூட வச்சுக்க. நைட்டு பார்த்தா இன்னைக்கு மிட்லைட் பிரியாணிங்கிறது இன்னைக்கு ஃபேமஸாக வந்துகிட்டு இருக்குதுங்க. இன்னைக்கு சென்னை முழுசுமே இன்னைக்கு அப்படி தான் வாழ்க்கை வந்துட்டு இருக்குது. உறக்கத்துலேயுமே இல்லை. இந்த மாதிரி 5 ஒழுக்கமுறைங்கிறது மனிதர்களிடம் சிறிது கூட கிடையாதுங்க. அப்போ மனசை வந்து அவன் பக்குவப்படுத்தணும், உடலையும் பக்குவப்படுத்தணும். இதை தாண்டி இவர் சொல்கிற முறை பார்த்தீங்கன்னா வேறு எந்த ஒரு முறையிலுமே கிடையாது. இப்போ இதை அவன் தாண்டி வெளியே வரப்போ அவன் என்ன பண்ணுவான்னா, 2 ஒழுக்க பண்பாடை அவன் கடைபிடித்தால் மட்டுமே அவன் முழுமைத்தன்மையை அடைய முடியும் அடுத்த ஸ்டேஜ். அப்போ 2 ஒழுக்க பண்பாடு எப்படின்னா என்னங்க, தானும் தொந்தரவாகக்கூடாது, மிச்சவங்களுக்கும் தொந்தரவு பண்ண, அது எந்த காலத்துலையும் மனசாலையும் சொல்லாலையும் செயலாலையுமே தொந்தரவாகக்கூடாதுங்கிறார். அப்போ இந்த 3ஐயும் அவன் கடைபிடிக்கிறான்னு வைங்க, அவன் ஒரு நிறைவான மனிதனாக ஒரு அளவுக்கு முன்னேறி வளருவான். எனக்கு இதில் ஒரு சந்தேகம் வரவே செய்யும். என்னன்னா, நான் இப்போ எங்கள் தாத்தா அவர் சொன்னோம் பார்த்தீங்களா, அவர் பார்த்தீங்கன்னா 98 வருஷம் வாழ்ந்தார். இப்போ 120 வருஷம் ஏன் அவரால் வாழ முடியல? இதுக்கு ஒரு சிக்கல்லாம் இருக்குது இல்லைங்களா இல்லையா? இப்போ அவர் வாழ்ந்துட்டார், ஏன் அதை டச் பண்ண முடியல? அப்போ நம்ம என்ன ஏதோ ஒரு வகையில் செயல்விளைவு தத்துவத்தில் நம்ம ஒன்று கரெக்டாக ஃபாலோ பண்ணல, நம்ம அதை வந்து லேக் பண்ணியிருக்கிறோம். அந்த விதி என்ன அப்படின்னா, நம்ம இயற்கையோட ஒன்றி வாழாதது தாங்க. மிச்ச இவங்களுக்கும் நம்மளோட நெறிக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு வெயில் அடிக்குதுன்னா அதுக்கு மேட்சான மாதிரி காலர் ஒரு ட்ரெஸ் மாற்றி போட்டுட்டு போவோம், இல்லை குளிர்காலம் வர மாதிரி இருந்தால் அதுக்கான உணவுகளை மாற்றி நம்ம முறையாக செய்வோங்க. ஆனால் இறைவோடு ஒன்றி வாழக்கூடிய நெறியை வகுத்து கொடுத்து அது நம்ம குடும்பத்துக்கும் சமுதாயத்திற்கும் பொரிந்து செல்லுமாறு தந்தவர் யாருன்னா வேதாத்ரி மகரிஷி ஐயா ஒன்று மட்டும்தாங்க. இப்போ இயற்கையோடு அவங்க ஒன்றி போய் இன்னும் தவத்திலேயோ அனைத்து விஷயத்துலையுமே உள்ளே போயிருந்தாரா, அவர் உண்மையிலுமே பார்த்தீங்கன்னா 120 வருஷம் வாழ்ந்துருக்கலாம். இவ்வளோ மேன்மையாக அவர் வாழ்ந்துமே 120 வருஷம் அந்த இதை டச் பண்ணுறதுக்கு அவருக்கு ஒரு கிடச்சிருக்குங்க. இது மட்டும் இல்லை, இப்போ நாம் ஒரு முழுமையை அடையிறோம் அப்படின்னா நம்ம இதனால் நம்ம சுகாதாரமாக இருந்துட முடியுமா, ஆரோக்கியமாக இருந்துட முடியுமா? நான் இன்றைக்கி நான் மாறிட்டேன், நான் ஒரு தூய்மையாக இருக்கிறேன். நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு நிலையில் அரசியல் நிலையில் இருக்கிறீங்க. ஒரு அரசியல்வாதி இருக்கிறாரு, நான் அவர்கிட்ட முன்னாடி போய் நிற்கிறப்போ அவரோட வலசை என்னை பாதிக்குமா, பாதிக்காதுங்களா? அப்போது நான் மட்டும் மாறாமல் தன்னை சுற்றி இருக்கிற சமுதாயமும் மாற்றம் அடையும் போது தான் அந்த முழுமையான சுகாதாரம் என்பதே வரும். ஒன்றும் இல்லை, இன்னைக்கு என்னாச்சுங்க, இன்னைக்கு அமெரிக்கா உண்மையிலுமே ஒருத்தர் மாறல, அவ்வளோதான் வித்தியாசம். அதால் ஈரானில் ஒருத்தர் நம்மளை மாதிரி வேதாத்ரி மகரிஷி ஐயா நம்ம தமிழ்நாட்டு மக்கள் அவர் முழுமையாக ஃபாலோ பண்ணுறாரு, அங்கே போய் உட்காந்துருக்கிறாரு, குண்டை தூக்கி போடுறாரு. என்ன ஆகுதுங்க? நான் வேதாத்ரி மகரிஷி கற்றுருக்கிறேன், நான் ஒழுக்கமாக இருக்கிறேன் அப்படிங்கிறனால அந்த இடத்துல அமைதி நிலைக்குதுங்களா? சமுதாயம் முழுமையாக மாற்றப்படாமல் இந்த இடத்துல சுகாதாரம் என்பது வாய்ப்பே கிடையாதுங்க.
அப்போது கவர்மெண்ட் இருக்கிறவங்க அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சுகாதாரம்ங்கிறது உடலை மட்டும் சார்ந்ததல்ல. உடலை தாண்டி மனமும் வர வேண்டும், மனதை தாண்டி சமுதாயமும் வர வேண்டும், சமுதாயத்தை தாண்டி அனைத்தும் வர வேண்டும். இவ்வாறு அனைத்துமே ஒன்று சேர்ந்து வருவதால் மட்டுமே நம்மளால் முழுமையான ஆரோக்கியத்தை அனுபவிக்க முடியுமே தவிர வேறு எதனாலையும் ஆரோக்கியத்தை அனுபவிக்க முடியாது. அப்போ அப்போ இதில் வந்து என்னன்னாங்க, அவர் மகரிஷி ஐயா கொடுத்தது என்னன்னா, சுகாதாரம் கொடுத்துட்டாரு. சுகாதாரம் நம்ம ஆரோக்கியத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். உண்மையிலுமே ஆரோக்கியம் அதில் முழுமை அடைஞ்சிடாது. அந்த ஆரோக்கியம் எதில் அமைதி அடையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுமை அடைய அப்படின்னு பார்த்தா, ஒருத்தன் மன அமைதி அடைவதனால் மட்டுமே அந்த முழுமை அடைய ஆரம்பிக்கும். அந்த மன அமைதி எப்படி அடையலாம் அப்படி என்றால், தியானத்தின் மூலியமாக இயற்கையில் ஒன்றி செல்வதால் மட்டுமே அவனால் முழுமையான சுகாதாரத்தை ஆரோக்கியத்தை அடைய முடியும். அப்படி சுகாதாரத்தை அவன் அனுபவித்தால் மட்டுமே ஆரோக்கியத்தை அணிவித்தால் மட்டுமே முழுமையான சுகாதாரம் இந்த தமிழ்நாட்டில் உலகத்திற்கே கிடைக்கும் என்பதை கூறி நிறைவடைகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.